guys, welcome back to the channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நீங்க ப்ரிவியூல பார்த்த போல தான் ஒரு சூப்பரான 3D zoom effect வந்து நம்ம இமேஜ்க்கு வந்து மேக் பண்ண போறோம். இது பாத்தீங்கன்னா ரொம்பவே ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். பாத்தீங்கன்னா Instagram Reels அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த TikTokers இந்த மாதிரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே ட்ரெண்டிங்கா வந்து இந்த ஸ்டைல் வந்து யூஸ் பண்றாங்க. இது எதுல வந்து யூஸ் பண்றாங்கன்னா Capcut ஆப் யூஸ் பண்ணி தான் வந்து மேக் பண்றாங்க. Capcut ஆப் பாத்தீங்கனாலே நம்ம வந்து TikTok இல்லனா Reels பண்றதுக்கு ரொம்பவே சூப்பரான ஆப் Capcut ஆப். அதை யூஸ் பண்ணி தான் வந்து பண்றாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஃபியூஸ்டியூப் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் முகேஷ் ப்ரோ வந்து போட்டிருந்தாரு. ஸோ இது வந்து நான் வந்து கண்டுபிடிச்ச எஃபெக்ட்ஸ் கிடையாது, ஆல்ரெடி ஒரு அப்டேட் தான். பட் அந்த அப்டேட் வந்து ஃபஸ்ட்டாக நான் பார்த்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபியூஸ்டியூப் அவரோட வீடியோ தான். ஸோ அவர்கிட்ட போய் கேட்டதுக்கு இந்த மாதிரி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து நான் வந்து இந்த ஃபீச்சர்ஸ் வந்து சொல்லலாமா அப்படின்னப்ப தாராளமாக சொல்லிக்கோங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அவரோட சேனலோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அவருக்கும் போய் சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்பவே யூனிக்கான ஸ்டைலில் எடிட்டிங்கை வந்து நிறைய டுட்டோரியல்ஸ் வந்து போட்டுட்ருக்காரு. ஸோ அவரையுமே சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம Capcut ஆப்பில் எப்படி எடிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கைஸ், நான் சொன்னது போல இந்த வீடியோ வந்து Capcut ஆப் யூஸ் பண்ணி தான் மேக் பண்ண போகிறோம். ஸோ Capcut யூசர்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம வந்து VPN யூஸ் பண்ணால் தான் Capcutல உள்ள எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதையும் நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். ஸோ என்ன பண்ணிங்கன்னா டர்போ VPN லைட் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த VPN வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஓகே, இதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இது வெளியே டேப் டு கனெக்ட் கொடுத்துட்டு கனெக்ட் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ வந்து VPN வந்து கனெக்ட் ஆயிரும். அந்த VPN கனெக்ட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா Capcut ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா என் நியூ ப்ராஜெக்ட் பக்கத்தில் ஷார்ட்கட்னு ஒரு புது ஆப்ஷன் வந்துருக்கு. இந்த ஆப்ஷன் என்னென்னா நீங்கள் வந்துட்டு ப்ரீசெட்ஸ் மாதிரி இருக்கும், அதில் போய் உங்களோட இமேஜஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு வீடியோ வந்து போட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இப்போ என்ன பண்ணிங்கன்னா நியூ ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணணுமோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரக்காண்டி ஒரு 4 இமேஜ் மட்டும் ஆட் பண்ணுறேன். 4-5 இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆட் கொடுத்துடலாம். ஸோ ஆட் கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஃபார்மெட்னு இருக்கும், அந்த ஃபார்மெட் வந்து செட் பண்ணிக்கோங்க. அதாவது 16:9 உங்களுக்கு என்ன ரேஷியோ வேணுமோ அதை வந்து ஸ்டார்டிங்கே வந்து செட் பண்ணிடுங்க. ஓகே, இதே போல் இமேஜை வந்து நீங்கள் கொஞ்சம் ஜூம் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எண்டிங் இருக்கும்ல அதை வந்து டெலீட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா இமேஜஸ்மே வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா கீழே பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து அனிமேஷனில் போயிட்டு நிறைய அனிமேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ வந்து அதில் போக வேண்டாம். கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டைல் அப்படின்னு வந்து புது ஒரு ஆப்ஷன் இருக்கும், நான் வந்து காட்டுறேன் பாருங்கள். ஸ்டைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஒரு கியூப் ஆப்ஷன் மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பேபி ஃபேஸ், 3D ஜூம், பிக் ஹெட், கார்ட்டூன், ஸ்கெட்ச், காமிக், அனிமே இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண போகிறது 3D ஜூம் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த 3D ஜூம் எஃபெக்ட் வந்து கொடுத்துக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டிங்னு காட்டும். ஓகே, ஜென்ரேட்டிங் ஆகுது. நீங்கள் வந்து இது VPN ஆன் பண்ணிட்டு பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து இது உங்களுக்கு வந்து இது எஃபெக்ட் எடுக்கும். அதை நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்ளை பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகே, உங்களுக்கு தெரியுதா அந்த ஒரு எஃபெக்ட் தெரியும். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ தளபதி பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஜூம் இன் ஆகி முன்னாடி வந்தபோது அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் பார்த்தீங்கன்னா அப்படியே ரைட்டில் வந்து மூவ் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு 3 டைமென்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து மூவ் ஆகும். லைட் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ இது ஒரு சிம்பிளான எஃபெக்ட் தான். இதே போல் நம்ம என்ன பண்ணோம்னா எல்லா இமேஜஸ்க்குமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் என்ன ரொம்பவே சிம்பிளான ஸ்டெப் இது வந்து ஜஸ்ட் இமேஜஸ் ஆட் பண்ணிட்டு டக்குன்னு இந்த மாதிரி நீங்கள் 3D ஜூம் எஃபெக்ட்டை போட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும். ஸோ இதில் வந்து நம்ம வந்து வீடியோ வச்சு 3 கொண்டு வர முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியலை. நான் வந்து செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோஸில். பட் எனக்கு தெரியலை கொண்டு வர முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் இமேஜ்னால ஈஸியாக கொண்டு வர முடியுது. நம்ம வந்து அதையும் செக் பண்ணி பார்த்துருவோம் வீடியோ வந்து முடியுதா அப்படின்னு. ஸோ இப்போ வந்து நான் எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிறேன், எல்லா இமேஜுக்கும் இதே போல். ஓகே, ஜென்ரேட்டிங் ஆகுது.
அதாவது கொஞ்சம் குவாலிட்டியான இமேஜஸ்க்கு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் டைம் வந்து எடுக்கும். அதை வந்து நீங்கள் எதுவும் பயப்பட வேண்டாம். ஜஸ்ட் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன் பாருங்கள். எல்லா இமேஜஸ்க்குமே சூப்பரான ஒரு 3D ஜூம் எஃபெக்ட் வந்து கிடச்சிருக்கும். இது நம்ம வந்துட்டு நோடில் வந்து பண்ணுறோம், அலைட் மோஷனில் பண்ணுறோம். பட் கேப்கட்டில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஜஸ்ட் 1 கிளிக்கில் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ரொம்பவே சூப்பரான அப்டேட்னே சொல்லலாம். ஸோ இந்த கேப்கட்டோட வெர்ஷன் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஸோ டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நேற்று ஒரு போல் வந்து நம்ம கம்யூனிட்டி டேப்பில் போட்டிருந்தோம். அதாவது பார்த்தீங்கன்னா இஎஃப்எக்ஸ் எடிட்டிங்கா, லிரிக்கல் எடிட்டிங்கா, இல்லைனா கலர் எடிட்டிங் அப்படின்னு 3 ஆப்ஷன் போட்டிருந்தோம். ஸோ அதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லிரிக்கல் கொடுத்துருந்தீங்க. ஆனால் அதுக்கேற்றாப்புல அதே லிரிக்கலுக்கு வந்து ஈடு கொடுக்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இஎஃப்எக்ஸ் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நம்ம லிரிக்கல் வந்து அடிக்கடி பண்ணுறது தான். ஸோ இஎஃப்எக்ஸ் தான் நாளைக்கு வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ இஎஃப்எக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிஃப்ட் இஎஃப்எக்ஸ் சேனல் வந்து நீங்கள் இன்ஸ்டாவில் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இஎஃப்எக்ஸ் வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதில் போட்ட ஒரு வீடியோவை அப்படியே அந்த வீடியோவில் என்னென்ன பண்ணியிருக்கோமோ ஸோ எல்லாத்தையுமே நான் வந்து நாளைக்கு வீடியோவில் சொல்லித்தர போகிறேன். ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லிரிக்கலுக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்களே. ஸோ அந்த லிரிக்கல் பார்த்தீங்கன்னா கேப்கட் ஆப்பில் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஒரு சூப்பரான லிரிக்கல் எஃபெக்ட் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும். அதையும் நான் வந்து சொல்லித்தரேன். ஸோ நாளைக்கு வர்ற 2 வீடியோஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு மறக்காமல் லைக் கொடுத்துட்டு, நீங்கள் இப்போ தான் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்திலே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிறதே செட் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நம்ம வீடியோ போட்டால் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டெய்லி இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ கைஸ், அவ்வளோதான். இது போல் நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் வந்து பார்க்குறேன். அதுவரை டாடா பாய், see you.